உடம்பு. காயமது மாயம் என கண்டிருந்தும் கேட்டிருந்தும். காயம் என்றாலும் உடம்பு. இந்த உடம்புக்கு என்ன பேர் தெரியுங்க? உடல், தேகம், காயம், எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லா பாருங்க இன்னொரு வார்த்தை மெய் என்று பொருள் வருது தமிழ்ல. அப்போ தேகம், காயம், மெய், உடல், உடம்புனாலும் ஒண்ணுதான். அப்போ சுத்த தேகம் என்பது எது தெரியுங்களா? சுத்த தேகம் என்பது மனோதேகம், சூட்சும தேகம். அதை சுத்தமாக்கு, பழைய பதிவுகள் அளிக்கணும். அப்போ இந்த சூட்சும தேகத்தை சுத்த தேகம்னு சொல்றாங்க. பிரணவ தேகம் என்பது பிராணாயாமம் பண்றதுனால பிராண உடலை அது பிரணவ தேகம்ன்றாங்க. அதே இந்த பிராண உடலையும் பிரணவ தேகம் என்பாங்க. ஓம் என்ற அந்த ஓங்காரத்தோடு கூடிய அந்த ஒளி, அதாவது சப்த தேகத்தையும் பிராணவ தேகம் பாங்க. இன்னொன்னு என்னன்னா, நல்லா ஏன் அப்படி சொல்றாங்க? நாத பிரம்மஸ்வரூபம், இந்த பிரம்மம் ஒளி வடிவானது என்பதால் பிரணவ தேகம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஒளி தேகம் என்று சொல்றாங்க. இந்த ஒளி தேகம் என்றால் ஏன்னா, தான் ஆன்மாங்கிறத புரியாமல் நல்லா பாருங்க, இந்த தேகம் ஒளியாக இருக்கிறது. அப்ப இந்த ஒளி ஒரு நிழலாக, அதாவது எந்த ஒரு ரூபத்தில் அது வெளிப்படுதுன்னா, இப்போ ஒரு டம்ளர்ல, ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊத்தினா அந்த டம்ளர் வடிவம் பெறுது பாத்தீங்களா? அதே ஒரு சொம்புல தண்ணி எடுத்தோம்னா அந்த சொம்பு வடிவத்தை பெறுது. ஒரு பக்கெட்ல பக்கெட் வடிவத்தை பெறுது. அந்த தண்ணீர் அப்படித்தாங்களே இருக்குது, கீழே குறுகியும் மேல் வாயாகன்றோம். ஒரு குடத்துல அடிப்பகுதி பெரிதாகவும் வாயில் குறுகிய பகுதியாகவும் தண்ணீர். அந்த தண்ணீர் எந்த ஒரு பாத்திரத்தில் அடங்குகிறதோ அந்த பாத்திரத்தின் வடிவத்தை பெறுகிறது. அப்ப அந்த ஆன்மா எந்த உடலில் அது பதிவாகிறதோ அந்த ரூபத்தை பெறுகிறது. என்றால் ஒளி தேகம் என்றால் அதிலிருந்து கிளம்பும் அந்த ஒளி. அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க அண்டர்லைனா, இந்த அதாவது இப்ப நம்ம உடம்பு அந்த ஒரு நிழலா விழுகுதுன்னு வைங்க. அந்த நிழல் அளவுக்கு தானே ஒளி தெரியும். ஆரோ என்னமோ ஆறான்னு சொல்றாங்கன்னா அந்த தேகத்தை வச்சு அவங்க வரையக்கூடிய ஒரு ஒளித்தன்மை தான் சொல்றாங்க. அதுதான் ஒளி தேகம்னு நினைக்கிறாங்க. அப்ப அது நிழலுக்கு ஒளி அடைச்சிருக்குது. நிஜத்தில் நீ பேரொளி அல்லவா? அப்ப அந்த பேரொளி எல்லையற்றதல்லவா? அந்த ஒளிக்குள் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கணும் அல்லவா? அதான அந்த ஒளி நீங்கள் அல்ல, ஆன்மாவின் வெளிப்பாடு. நல்லா பாருங்க, அந்த ஆனந்தம் நீங்கள் அல்ல, ஆன்மாவின் வெளிப்பாடு. இந்த அறிவு ஆன்மாவின் வெளிப்பாடு. ஆன்மாவின் அம்சத்தில் அவையெல்லாம் வெளிப்பட்டு இருக்குது. ஆனா அதற்கு ஆதாரமான ஆன்மா நீங்க வேற அல்லவா? ஏன்னா இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க, உணர்வை பாக்குறீங்க, ஒளிய பாக்குறீங்க, ஆனந்தத்தை பாக்குறீங்க, அறிவை பாக்குறீங்க. அத பார்க்கக்கூடிய நீங்க வேற இல்லவா? கண்டிப்பா. அப்போ இந்த பிரணவ தேகம் என்பதும் ஒளி தேகம் என்பதும் சுத்த தேகம் என்பதும் இந்த சூக்கும சரீரத்தோடு கூடிய நிலைப்பாடுகள் தான். இப்போ ஏன்னா சித்தர்கள் ஒவ்வொருத்தரும் அவரவர் நிலை உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி உயர்ந்ததாக இருக்க முடியும்? ஏன்னா எல்லாமே இந்த தேகத்தை வச்சுதான் ஆதாரம் காட்டுறாங்க. தேகத்துக்கு அப்பாற்பட்ட தேகி சிவம் அல்லவா? தேகம் சவம் தேகி சிவம். அப்ப தேகி என்பது யார்? ஆன்மா. ஆன்மாவாகிய நீ எல்லையற்ற பரம்பொருள் அல்லவா? ஒரு காற்று, ஒரு பலூனுக்குள்ள காற்று அடங்கின மாதிரி அந்த பலூனை வச்சு அண்டர்லைன் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் காற்றா? காற்று எங்க நிறைந்தது அல்லவா? அது ஒரு பலூன்ல அடைபட்டிருக்கு, ஒரு டியூப்ல அடைபட்டிருக்குது, அவ்வளவுதான். அந்த வடிவத்தை பெற்றிருக்கான்னா உண்மையில அது வடிவத்தை பெறவில்லை, அந்த வடிவத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்குது. அதான் சுத்த தேகம், அதான் பிரணவ தேகம், அதான் ஒளி தேகம் என்று சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப இது தாழ்ந்த நிலை அல்லவா? ஒரு காற்று ஒடுக்கத்துக்குள் இருப்பதை வச்சு இதுதான் காற்றுன்னு நம்ம எப்படி நம்ம முடிவு செய்ய முடியும்? இவ்வளவுதான் காற்றுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. எல்லை என்னங்க, அந்த அந்த பலூனுக்குள்ள இருக்க காற்று மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லையற்ற காற்று எல்லா இடத்துலயும் வியாபித்து உள்ள காற்றை அதுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப எல்லையற்று நிறைந்த காற்றைத்தான் நம்ம அறியணும். என் நாசிக்குள் போற காற்றை பிடிச்சா அறிஞ்சா மட்டும் பத்தாது. ஒரு பலூன் உள்ள காற்றை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. ஒரு டியூபுக்குள்ள இருக்கிற காற்றை புரிஞ்சுட்டா மட்டும் பத்தாது. ஆனா காற்று எங்க நிறைந்ததுன்னு தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். அப்ப நீங்க எங்க நிறைந்தவருங்கிறத அறியணுமா வேண்டாமா? அறியணும். அப்ப நான் நிர்விகல்ப சமாதியில இருக்கேன்னா அந்த நிர்விகல்ப சமாதி யாருக்கு தெரிஞ்சது?
நான் நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறேன். ஆன்மா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க? அதுதாங்க முக்கியம். அதுக்குதான் இந்த யோகம். மறுபடியும் பாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும்னா, இப்ப இது உடம்பு நான் சொல்லிட்டு இருக்கோம். உடம்பு நான் என்றால் இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ பிராணன் நான் என்றால் பிராணன் நாசி வழியாக போகுது. அது உள்ள என்ன வேலை செய்யுதுன்னா அது நீங்க அதை பார்த்துட்டு இருக்கிறது நீங்க. மனம் நான்னா மனம் என்பது என்ன? எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் யாருடையது? இந்த சமூகத்தினுடையது. நம்மளை பெற்று வளர்த்துனவங்க, நம்ம அக்கம் பக்கத்தாரு, இந்த சமூகம், கல்வி, உலக ஞானம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் மனமாக இருக்கிறது. அது ஊடுருவி நிற்பது கர்மா. அது இந்த எண்ணங்களை வசீகரப்படுத்தி அதன் மூலமாக சொல் சிந்தனை சொல் செயல் என்று மீண்டும் தூளமாக்கப்பட்டு அது மீண்டும் பதிவாகி மறையுது. அது கர்மா. அப்ப இத்தனை விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு. நான் நிர்விகல்ப சமாதியில் இருக்கிறேன், நான் சில சித்திகள் செய்கிறேன் என்றால் இதுவெல்லாம் மனதால் கூடிய தன்மை. நான் சாட்சியாய் இருக்கிறேன் என்பது கூட மனதினுடைய மற்றொரு கோணம்தான். சாட்சிய பாவனையும் இல்லாம போயிடும். சாட்சியாய் இருக்கிறேன் என்பது யாருக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க வேற, சாட்சியா இருக்கும் தன்மை வேற தானே. கண்டிப்பா. நான் ஆனந்தமா இருக்கிறேன் என்றால் ஆனந்தமா இருப்பது யாருக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியுது. நீங்க வேற, ஆனந்தம் வேற தானே. நான் அறிவாய் இருக்கிறேன், பேரறிவாய் இருக்கேன்னா அறிவாய் இருக்கிறேன் என்பது யாருக்கு தெரியுது? அந்த இருக்கிறேன்னு சொன்னாலே துவைதம். ஆமா, ரெண்டு பேர் இருக்காங்க அங்க. ஆமா, அதுவாக இருப்பது தானே நீங்கள். அதான அத்வைதம். ஆன்மாவினுடைய சொரூபத்தை நம்ம பிரிச்சு இப்படி இருக்கிறேன்னா நம்ம ஆன்மா உணரலாம் அர்த்தம். ஆன்மாவா இல்ல நம்ம அதுவாக இருக்கிறோம். எதுவாக? அந்த எண்ணமாக, அங்கேயும் மனமாக, அறிவாக, ஆனந்தமாக, ஒளியாகத்தான் நாம இருக்கிறோம். ஆனா உண்மையில அதை அறிந்து கொண்டு இருக்கும் நம்மை பார்க்கணும். இதுவெல்லாம் யாருக்கு தெரிகிறது? எனக்கு தெரிகிறது என்றால் நான் எப்படி இருக்கிறேன், ஏன் என்ன பார்க்க முடியல? நம்ம 5 கோஷங்கள் மறைத்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு கோஷத்தில் நம்ம போய் நின்று தங்கிக்கிறோமே தவிர இந்த 5 கோஷங்களையும் விளக்கினால் மட்டும்தான் ஆன்மா தரிசனம் பெற முடியும். அதுக்கான பயிற்சி தான் இந்த குண்டலினி யோகம்.